சார் நீங்க கேளுங்க சார், மறுபடியும் எங்களை சமாதானப்படுத்தா நீங்க கேளுங்க. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மற்றொரு பிரபல ரவுடி துரை என்கவுண்டர். 5க்கும் மேற்பட்ட கொலை, கொள்ளை, கஞ்சா வழக்கு, நகை கொள்ளை உள்ளிட்டவற்றில் தொடர்புடைய பிரபல ரவுடி. தைலமர காட்டுக்கு ரவுடி சென்றது எப்படி? யார் இந்த பிரபல ரவுடி துரை? திருச்சி மாவட்டம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ரவுடி துரைசாமி. இவர் மீது 5 கொலை வழக்குகளும் மேலும் அடிதடி, கொள்ளை, கஞ்சா வழக்கு என 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவலை வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழுமாயி அம்மன் கோவில் அருகே கொள்ளையடிக்கப்பட்ட நகையை பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் கிடைக்க அங்கு சென்ற காவல் ஆய்வாளர் மோகன் உள்ளிட்டோரை ரவுடி துரை கடுமையாக தாக்கியதில் ஆய்வாளர் மோகன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாராம். ரவுடி துரையின் சகோதரர் சோமசுந்தரம் என்பவர் மீதும் கஞ்சா வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கு ஒன்றில் தீவிரமாக துரையை தேடி வந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் வம்பன் காட்டு பகுதியில் போலீசார் அந்த இடத்தை சுற்றி வளைத்து ரவுடி துரையை பிடிக்க முயன்ற போது கையில் வைத்திருந்த கத்தியால் எஸ்ஐ மகாலிங்கம் என்பவரை ரவுடி தாக்கியதாகவும் தற்காப்புக்காக அவரை என்கவுண்டரில் சுட்டபோது சுருண்டு விழுந்து அவர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு துரையின் உடல் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு காயமடைந்த எஸ்ஐ மகாலிங்கம் உள்ளிட்ட அதிகாரிகளையும் நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கொம்பன் ஜெகன் என்கிற ரவுடி சில மாதங்களுக்கு முன்பு என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 2வது ரவுடியும் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.